தியேட்டர்ல ஜனகணமன பாடுச்சுன்னா அது முடிஞ்ச உடனே போகலாங்கிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு எல்லாருமே நின்றுட்டு இருக்கோம். ஒரு காலத்துல என்எஸ்எஸ்ல நான் காலேஜ்ல படிக்கும்போது வெறப்பா நின்ன அதே தேசிய கீதத்துக்கு இன்னைக்கு ஒரு சோர்வு கிடைச்சிச்சு. அதே சோர்வோட இன்னைக்கு தேசிய கீதத்தை அடுத்து உள்ள போய் அதுக்கப்புறமா தேசிய முடிஞ்ச உடனே தேட்டருக்குள்ள போகலாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நிறைய இளைஞர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் இன்னைக்கு நிறைய கேள்விகள் வந்து போச்சு. நான் எதை உடுத்தணும், எங்க வசிக்கணும், எதை சாப்பிடணும், இது எல்லாமே எனக்கு யாரோ எங்கிருந்தோ கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறதாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கு திருமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு, குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்காரு. என்ன நடந்துச்சு? செத்து போனவங்களுக்கு ஈமச்சடங்கு செய்யற மாதிரியான ஒரு பண்பாட்டு நிகழ்வு, அடிப்படையில ஒரு பண்பாட்டு நிகழ்வு மட்டுமே. எப்படி எங்க தாத்தா ஆட்சிக்கு எங்க அப்பா அம்மா வந்து வெளியூர்ல போனா வந்து இந்த எல்லா ஆத்துலயும் வந்து நம்ம ஈமக்கிரியை செய்யறோமோ அப்படிப்பட்ட ஒரு ஈமக்கிரியை அடிப்படையில எல்லாரும் தான் செய்யறாங்க. எல்லா ஆத்துலயும் செய்யறாங்க. கங்கையில செய்யறாங்க, யமுனையில செய்யறாங்க, பம்பையில செய்யறாங்க, சபரிமலை பக்கத்துல. இப்படி பல்வேறு விதமான பண்பாட்டு நிகழ்வுகள் அவங்களுடைய மத ரீதியாக நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு நிகழ்வு தான் இருக்கு. இது வெறுமன நோய்வாய்ப்பட்டோ வயசு ஆனதுக்கு அப்புறமாவும் அவங்க சாகல. எங்களுடைய உறவினர்கள், என்னுடைய உறவினர்கள், சகோதர சகோதரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈழத்துல அவங்க சாதாரணமாக கொல்லப்படல, குண்டு வீசி கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவமானப்படுத்தி கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொலை செய்தவர்களுக்காக நாங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் ஈமச்சடங்கு செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவுதான் நடக்குது. இது வெறும் பண்பாட்டு நிகழ்வு மட்டுமே தவிர இங்க எங்கேயுமே அரசியலை நான் பார்க்கவே இல்லை. ஏன் நான் செய்யக்கூடாதா? இதுல ஏதாவது கட்டையை தூக்கி அடிச்சாங்களா, இல்ல குட்டை தூக்கி அடிச்சாங்களா, இல்ல கள்ள தூக்கி அடிச்சாங்களா? எந்த விதமான ஒரு வன்முறையும் நிகழாதவனும் இவ்வளவு வருடமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெருமன ஒரு பேண்ட்ல எடுத்து வச்சுக்கிட்டு வேற என்ன போராட்டம் செஞ்சோம்? ஆக இந்த போராட்டத்துக்கு இது போராட்டமே அல்ல, இது அடிப்படையில் ஒரு ஈமச்சடங்கு. இந்த சடங்கை செய்யும் பொழுது நாங்கள் கொல்லப்பட்டவர்களை நினைத்து நாங்கள் வருந்துகிறோம். கொலை செய்தவர்களை நாங்கள் கண்டிக்கிறோம். மீண்டும் கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. காரணம், இது தொடர்ச்சியாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. அப்படி இருக்கிற கட்டத்துல இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இத செய்தவங்களை குண்ட சட்டத்துல வச்சிருக்கிறதுங்கிறது அடிப்படையில் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு எதிரான ஒரு செயல்பாடாக தான் நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்ல, கருத்து சுதந்திரத்திற்கு நாம் மேலும் மேலும் அதை கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்த முடியாத ஒரு அடிமைகளாக ஆக்கி வருவதற்கான ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக நான் இதை பார்க்கிறேன். இதற்கு என்னுடைய கண்டனத்தை மட்டும் இல்லாமல் மனிதர்களுடன் வேண்டுகோளும் விடுக்கிறோம். மாநில அரசாங்கத்திலையும் மத்திய அரசாங்கத்திலையும் இதுல கைது செய்யப்பட்ட அத்தனை பேரையும், குண்ட சட்டத்துல கைது செய்யப்பட்ட 4 பேரையும் இம்மிடியா விடுதலை செய்யணும். இது வெறும் கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு மட்டுமே. எங்களுடைய இறந்து போனவர்களை நினைவு செய்யக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை மட்டுமே. இதை அப்படி மட்டுமே பார்க்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.